ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பயங்கரமான சர்ப்ரைஸான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் அப்படின்ற அப்டேட் வந்து நம்மளுக்கு வாரம் கிடைக்கும். அதை நம்ம முன்னாடியே கொடுக்குறோம். நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறீங்க, நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இப்போ வந்து என்ன நடந்ததுன்னு நேற்று வந்துட்டு ஃபஸ்ட்டு அன்ஷிதா தான் வெளியே போகிறாங்கன்ற மாதிரி அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஜெஃப்ரி. அதுவும் நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் அந்த அப்டேட்டே வந்துச்சு. ஆனால் உள்ளே நடந்த அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் நடந்த பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் அதிரடியாக என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் போக வேண்டிய ஜெஃப்ரியை முன்னாடி அனுப்புகிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்படியே வந்து இந்த ஷோவில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படியே தலைகளாக மாறுது. அதனால தான் 2 டாஸ்கோடு முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் பேசுறது வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து ஸ்டார்டிங்காக வந்துட்டு இந்த வந்தவங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இல்லை, அப்படியே வந்து மாறி அப்படியே போச்சு. ஜெஃப்ரியை பற்றி தான் அதிகப்படியாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் என்னென்னா, நடுவில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை மறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்குவிட் கேம் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதையும் வந்து மறைச்சிருக்காங்க வாலண்டராக. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஹாட்ஸ்டாருக்கு ஆகாதுங்க, அதனால தான் அதை வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படி, நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்துட்டு இந்த அமரன் படம் வந்துச்சு, அதையும் போட்டிருக்காங்க, அதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த படமும் விடுதலை 2ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அதையும் காமிக்கிறாங்க. ஏன் இதை மட்டும் காமிக்கல? அப்படியே விஜய் டிவியில் மட்டும் அதை போட்டாங்க. ஒன்றும் இதில் போடணும் அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு எதை காமிக்கணுமோ அதை தான் காமிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்குவிட் கேமில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள், முழுக்க ஜாக்லின் ஒரு வெறியாட்டத்தை ஆடிட்டாங்க. ப்ரொவோக் பண்ணி நிறைய பேர் வந்து காலி பண்ண நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதனால தான் அங்கே போய் அந்த விஷயங்களே மறைக்கப்பட்டிருக்கின்றது தான் உண்மை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு, அதையும் மறைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் யாரெல்லாம் நாமினேஷன்ஸில் வந்திருக்கீங்க கை தூக்குங்கன்னா 6 பேரும் கை தூக்குறாங்க ஜெஃப்ரி போனதுக்கப்புறமா. அப்போ என்ன அர்த்தம், முதலாவது சேவ் பண்ணுற விஷயமே இங்கே இல்லை. ஆனால் நேற்று ஒரு 3 சேனல் குறிப்பிட்டு பேரை சொல்ல விரும்பல, அதில் பார்க்குறோம் ஜாக்லின் முதலாவதாக காப்பாற்றப்பட்டாங்கன்னு போடுறாங்க வீடியோ. அதையும் கீழே வந்து சூப்பர் சொல்லிட்டு அவ்வளோ வியூஸு. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கேயுமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனே வரலையே, இவங்களுக்கு மட்டும் எப்படி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணல, எல்லாரையும் வந்துட்டு டேரெக்டாக கை தூக்க சொல்லி அன்ஷிதா வெளியேற்ற தருணம் நடக்குது. என்னத்தை சொல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வேறு இருக்காங்க, நம்மளுக்குலாம் முன்னோடியாக வேறு இருக்காங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி, சரி யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னா, அதிகப்படியாக ராணுவ தாக்குறாங்க. விஷால் ஆனால் நல்ல மனுஷன், அவருக்கு தெரியுது விஷால் வந்து நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவங்க அனுப்ப மாட்டாங்களே. அன்ஷிதா வந்து ராணுவ சொல்கிறாங்க, ராணுவ வந்து பவித்ரா சொன்னோன்னு பவித்ரா ஷாக் ஆகிட்டாங்க. ஓஹோ, அப்போ அடுத்தது என்ன கேட்பாங்களா, உன்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பவித்ரா ராணுவ சொல்கிறாங்க, ஜாக்லின் ராணுவ சொல்கிறாரு, மஞ்சரி ராணுவ சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா, கிளியராக தெரியும். ஜாக்லின் எவ்விதமோ எவ்வழியில் செல்கிறார்களோ அதே வழியில் பயணம் செல்கிறார்கள் நம்மளுடைய மஞ்சரியும். ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி சௌந்தர்யா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மஞ்சரியும் வராங்க. இது வந்துட்டு ஜாக்லினுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாலும் மஞ்சரிக்கு பெரிய ஒரு ரிவிட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனை வரும் மஞ்சரிக்கு. இதனால் ஓட்டுகள் பயங்கரமாக வந்துட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சரி அவங்களுடைய கேமை கெடுத்துக்கிறாங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், அவ்வளோதான். ஸோ அது மாறி போச்சுன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க தான் அனுபவிச்சாகணும். அது என்ன நடக்க போது தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மஞ்சரியை புகழ்ந்த அதே வாய் அதே கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து மஞ்சரி வந்து கலாய்ச்சி போடுறாங்க. என்னத்தை சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாம் சொல்லி அந்த காரை காமிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக எல்லாருமே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அன்ஷிதா வெளியே போகிறாங்க. ஸோ நேற்றே நடக்க வேண்டிய சீரியல் அந்த அழுகையெல்லாம் இன்றைக்கி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நேற்றே வந்து ஒரு சில பேர் அப்செட் ஆகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அழுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா சௌந்தர்யம் மட்டும் அழுத மாதிரி ஒரு சில விஷயங்கள் போச்சு. என்ன நடக்குது, நம்மளுக்கு நம்ம நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பம் இருக்கும். ஆனால் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் கட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் ஜெஃப்ரி அன்ஷிதா வெளியே போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வாரம் யார் வெளியே போகணும்? 2 எவிக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக, மேக்ஸிமம் இருக்கும். அப்போ தான் வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இந்த பிக் பாஸையும் முடிக்க முடியும். அதில் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு விஷால், இன்னொருத்தர் தான் வந்து பயங்கர டஃப்பாக இருக்குது. ரயான் சப்போஸ் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டார்னா அவர் தப்பிச்சார், இல்லைன்னா அவர் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.